பார்த்து வருகிறோம். சென்னையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அறையின் பூட்டை உடைக்க சுத்தியல் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், ஏற்கனவே வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில், செந்தில்குமாரோட வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில 4 மணி நேரத்திற்கு பிறகு திறக்கப்பட்டது. தற்போது என்ன நிலவரம்? ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமிக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இ பெரியசாமியுடைய இல்லத்தில் காலை 7:15 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2006-11ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அப்போது அவர் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது முறைகேடாக வீட்டு மனை ஒதுக்கியது உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்பாக மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் சென்னை பசுமொழி சாலையில் தற்போது அவர் இல்லை, அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறார். இருப்பினும் இந்த வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் தொடர்ச்சியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க. இதற்கு பாதுகாப்பாக சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு சுமார் 9 மணி அளவில் 10க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் படை காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அவருடைய வீட்டிற்கு உள்ளே வந்தாங்க. இந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டும் அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இந்த நிலையில் அமைச்சருடைய இல்லத்தில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய 2 அறைகள் நீண்ட நாட்களாக பூட்டியவாறு இருப்பதாக தெரிகிறது. அதனை திறப்பதற்கான சாவிகளை, சுத்தியல் உள்ளிட்ட உபகரணங்களை அடங்கிய அந்த பையையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலர்கள் மூலமாக உள்ளே எடுத்து சென்றனர். அந்த பூட்டிய அந்த 2 அறையும் திறந்து சோதனையில் ஈடுபட உள்ளனர். இதற்கான அந்த பெர்மிஷனை அந்த அமைச்சரிடம் கேட்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய உதவியாளரிடம் கையொப்பமிட்டு அந்த 2 அறைகளும் தற்போது உடைக்கப்பட்டு உள்ளே ஏதேனும் ஆவணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 2 அறைகளை சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் சென்னை பசுமொழி சாலையில் சுமார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.